வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே அகாடமி லைட். ஒன்லைனர் டெஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து பாலிட்டியிலேருந்து 12th ஸ்டாண்டர்டு 3rd லெசன் எக்ஸாக்யூட்டிவ் அந்த லெசனுக்கான ஒன்லைனர் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஓவராலாக பாலிட்டியில் டெஸ்ட் நம்பர் 9. இந்த எக்ஸாக்யூட்டிவ் ஆட்சித்துறை அந்த லெசனுக்கான தமிழ் மீடியம் ஒன்லைனர் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டோம். இது இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கான டெஸ்ட் வீடியோ. சரிங்களா, டெஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். Where do the members of the cabinet bear collective responsibility? அதாவது கலெக்டிவ்னா கூட்டாக, தமிழில் கூட்டாக. ரைட், where do the members of the cabinet bear collective responsibility? ஆன்சர் என்னங்க? ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் லோக்சபா. லோக்சபாவுக்கு தான் கேபினெட் மெம்பர்ஸ், மெம்பர்ஸ் ஆஃப் த கேபினெட் அவங்க வந்துட்டு லோக்சபாவுக்கு தான் தே பியர் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட், ரெண்டாவது கேள்வி பாருங்க. ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் த ராஜ்யசபா? ராஜ்யசபாவுக்கு தலைமை தாங்குபவர் யார்? ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் த ராஜ்யசபா? ஆன்சர் வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட், குடியரசு துணைத் தலைவர். சரிங்களா, ரைட். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த பவர் ஆஃப் த பிரசிடென்ட் கிவன் பிலோ. அதாவது இந்த லெசனில் பிரசிடென்ட் பவர்ஸ்னு வந்துட்டு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிறது தான் கேட்டிருக்கேன். ஸோ அதுலேருந்து நிறைய கேள்விகளும் வரும். ஓகேங்களா, ரைட். பீயிங் த கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த 3 armed forces, முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 armed forces, அந்த பவர் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. அது எந்த பவர் கீழே வரும்? ஒரு 5-6 பவர் கேட்டகரிஸ் இருக்கும். அதில் இந்த கமாண்டர் ஆஃப் சீஃப் ஆஃப் த 3 armed forces அது எந்த பவர் கீழே வரும்? ஆன்சர் எக்ஸாக்யூட்டிவ் பவர்ஸ். எக்ஸாக்யூட்டிவ் பவர். சரிங்களா, ரைட். நாலாவது கொஸ்டின் பாருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? த ஸ்பீக்கர் ஹேஸ் அத்தாரிட்டி. ஸ்பீக்கர் எங்கெங்க வருவாங்க? ஸ்பீக்கர் எந்த சபையோடைய ஹெட்? லோக்சபாவுடைய ஹெட் இல்லைங்களா? ஸோ அந்த லோக்சபாவுடைய ஹெட், த ஸ்பீக்கர் has the authority to convene a joint sitting in both houses to obtain approval for a parliamentary bill. Question நல்லா கவனிங்க. The speaker has the authority to convene ஸ்டார்ட் பண்ணுறது. A joint sitting of both houses, 2 ஹவுசஸ்க்கான ஜாயிண்ட் சிட்டிங்கை கன்வீன் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி ஸ்பீக்கருக்கு இருக்குது. டு அப்டைன் அப்ரூவல் ஃபார் அ பார்லிமெண்ட்ரி பில். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நல்லா கவனிங்க. ஸ்பீக்கர் ஹேஸ் த அத்தாரிட்டி டு கன்வீன் அ ஜாயிண்ட் சிட்டிங். ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆன்சர் ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா, ஜாயிண்ட் சிட்டிங்கோட ஹெட்டு தான் ஸ்பீக்கர். சரிங்களா, 2 அவையும் ஒரே இதாக வந்து கூட்டமாக கூடும் பட்சத்தில் அந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவார்னா அவர் தான் ஸ்பீக்கரு. தென் ஹூ ஹேஸ் த அத்தாரிட்டி டு கன்வீன் அ ஜாயிண்ட் சிட்டிங்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது. த பிரசிடென்ட். The president has the power to convene a joint sitting of both houses to obtain the approval for a parliamentary bill. அதாவது 2 அவையில் ஏதாவது ஒரு பில் வந்துட்டு நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு either it has to be rejected or approved இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். அப்போ ஜாயிண்ட் சிட்டிங் அந்த கான்செப்ட் நமக்கு சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்போம். 12th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் இல்லைங்களா? அப்போது இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கிற கான்செப்டை நம்ம எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம்? ஏன்னா நம்ம நிறைய சோர்சஸ்லேருந்து எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்து ரெடி பண்ணியிருப்பார் அம்பேத்கர் அவர்கள். ஸோ அதில் இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கிற இந்த கான்செப்ட் நல்லா கவனிங்க. இந்த கான்செப்ட் எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம்? ஏதாவது ரீகால் பண்ண முடியுமா? பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். ஜாயிண்ட் சிட்டிங் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? எங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம். ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கிற கான்செப்ட் எடுத்திருப்போம். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 108 இதுதான் வந்து ஜாயிண்ட் சிட்டிங்கான ஆர்டிக்கல் 108. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். Who possess the authority to temporarily suspend any law during a state of emergency? State emergency கிடையாது, during a state of emergency. ஒரு எமர்ஜென்சி டைமில் he possesses the authority to temporarily suspend any law. ஒரு பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, he possesses the authority to dissolve cabinets and legislative assemblies for a specified period and to commute a death sentence to life imprisonment. அதாவது டெத் சென்டென்ஸ்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கான அதிகாரம், கம்யூட்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம், அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய ஆள் யார்? அதே போல் he possesses the authority to dissolve cabinets and the legislative assemblies for a specific period, ஸ்பெசிஃபைட் பீரியட், ஒரு குறிப்பிட்ட டைமில். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த கேபினெட்டை டிசால்வ் பண்ணுறது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ணுறதுல எப்போங்க நடக்கும்? எமர்ஜென்சி பீரியடில் நடக்கும். அதாவது நேஷனல் எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல் ஈஸி தான், 352 இல்லைங்களா? அப்போ அந்த 352 யூஸ் பண்ணி யார் வந்து எமர்ஜென்சியை கொண்டு வருவா? அண்ட் he possesses the authority to temporarily suspend, அந்த எமர்ஜென்சி டைமில் he can suspend the law temporarily இல்லைங்களா? ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா the president, அவருக்கு தான் அந்த பவர் இருக்குது இல்லைங்களா? பிரசிடென்ட் தான் எமர்ஜென்சியை வந்துட்டு கொண்டு வர முடியும். அந்த எமர்ஜென்சி டைமில் டெம்பரவரியாக அந்த லா வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது அப்ளிகேபிள் லாஸ், அந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லாஸ் எதுவுமே வந்து செல்லாது. எக்ஸாம்பிளுக்கு 144 போட்டோம்னா பேசிக்காக வெளியில் வரக்கூடாது, ஆனால் நமக்கு நார்மல் டைமில் வெளியில் வரலாம். அதுக்கு எந்த தங்கு தடை கிடையாது இல்லைங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் 144 போட்டாங்கன்னா நம்ம வெளியில் வரக்கூடாது. அது வந்து அந்த லா, அந்த சட்டத்தை நம்ம மதிக்கணும். அதே கான்செப்ட் தான். ஸோ அதே போல் he possesses the authority to dissolve cabinets and legislative assemblies. ஒரு எமர்ஜென்சி பீரியடில் அஃப்கோர்ஸ் எதுவுமே இருக்காது, ஸ்டேட் அசம்பிளியும் இருக்காது, பார்லிமெண்ட்டும் இருக்காது. ஸோ அதை வந்து அவர் கழிச்சு விட்டுருவார் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட், அந்த எமர்ஜென்சி முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு எலெக்ஷன் வரும், அந்த மூலமாக வந்து புதுசாக கேபினெட் ஃபார்ம் பண்ணுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் டு கம்யூட் அ டெத் சென்டென்ஸ் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னா இதுக்கு அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. மரண தண்டனையை வந்து மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருக்குமே இந்திய நாட்டில் அந்த அதிகாரம் கிடையாது. ஈவன் தான் பிரைம் மினிஸ்டர், அவரு கூட அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 6வது கேள்வி பாருங்கள். ஹூ இஸ் கன்சிடர் த ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் இன் த கேபினெட்? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், சமமானவர்களில் முதன்மையானவர்கள். தமிழ் அப்படி தான் இருக்கும், சமமானவர்களே முதன்மையானவர்கள். அந்த கேபினெட் அமைச்சரவையில் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ்னால் யாரை சொல்லுவாங்க? பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவருமே ஒரு மினிஸ்டர் தாங்கல்ல. அப்போது அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஈக்குவலான ஆட்கள் தான். அதில் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் முதன்மையானவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் வருவாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸில் மினிஸ்டர். ரைட். ஸோ 7வது கொஸ்டின் பாருங்கள். ஃபார் ஹவு லாங் கேன் த வைஸ் பிரசிடென்ட் ஹோல்ட் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் இன் த ஈவெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் டெத்? ஒரு வேளை பிரசிடென்ட் வந்து இறக்கும் தருவாயில் அவருக்கு பதிலாக ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடென்ட் போவார். அவர் எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு அந்த ஆஃபீஸில் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 6 months, 6 மாதங்கள். இப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும்? ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி நியூ பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணிடணும். ஸோ அந்த டைம் பீரியட் வந்து 6 மாதம் வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருப்பார், பிரசிடென்ட்டோட வேலைகளை செய்வார். ரைட். 8வது கேள்வி பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து இது சரியா தவறா? அதாவது இதில் எது கரெக்ட் எது தப்பு அதான் கண்டுபிடிக்கணும். த கவர்னர் இஸ் த கஸ்டோடியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கண்டின்ஜென்சி ஃபண்ட். இது வந்து தொகுப்பு நிதின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்துட்டு தொகுப்பு நிதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நீங்கள் தமிழையும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு என்னங்கிறது புரியும். ஸோ தொகுப்பு நிதினா அது வந்து எப்படி சொல்லலாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி. ஸோ அதனோட அந்த ஸ்டேட்டில் இருக்க அந்த கண்டின்ஜென்சி ஃபண்டுக்கு யார் வந்து கஸ்டடி, யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? கவர்னர், அவரோட கண்ட்ரோல் இருக்கும். பாதுகாப்புங்கிறத தாண்டி அவரோட கண்ட்ரோலில் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஹீ கேன் யூட்டிலைஸ் திஸ் ஃபண்ட் டியூரிங் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒன்லி ஆஃப்டர் அப்ளைனிங் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அப்படி அவர் கண்ட்ரோலில் இருக்க அந்த ஸ்டேட் கண்டின்ஜென்சி ஃபண்டில் ரிலீஸ் பண்ணணும், அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ, ஒரு ஸ்டேட்டுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்போ அந்த ஃபண்டிலேருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க? ஒன்லி ஆஃப்டர் அப்ளைனிங் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு எது கரெக்ட், இல்லை ரெண்டுமே கரெக்டா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சொல்லுங்கள். ஸ்டேட்மெண்ட் 1, த கவர்னர் இஸ் த கஸ்டாடியன் ஆஃப் ஸ்டேட் கண்டின்ஜென்சி ஃபண்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இது கரெக்டு. ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட அப்ரூவல் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பாருங்கள், கவனமாக பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? தப்பு. ஏன்னா அவருக்கு இந்த அப்ரூவல் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹீ கேன் யூட்டிலைஸ் திஸ் ஃபண்ட் வித்தவுட் அப்டைனிங் ப்ரையர் அப்ரூவல் ஃப்ரம் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவருக்கு அந்த அப்ரூவல் வந்து தேவையில்லை. அப்ரூவல் இஸ் நாட் ரெக்வைர்டு. ஏன்னா அந்த ஃபண்டே வந்து அவருக்கு தான்.
அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும், அந்த ஃபண்டே அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ அவருக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய அப்ரூவல் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 9வது கொஸ்டின் பாருங்கள். மென்ஷன் த பார்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் that deals with the Indian administration. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இந்த இடத்துல வந்துட்டு இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ். இப்போ நமக்கு இந்தியாவை ஒரு 3 டைப்பாக, அதாவது ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சரு, தேர்ட் ஒன்று வந்துட்டு ஜுடிஷியரி. ஸோ ஒரு நீங்கள் 10th பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கீழே வந்து பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, மினிஸ்ட்ரி, இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸு இவங்கெல்லாம் வருவாங்க. லெஜிஸ்லேச்சரில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், அதாவது ராஜ்யசபா அண்ட் லோக்சபா வருவாங்க. ஜுடிஷியரி சிஸ்டம், இந்த 3 கேட்டகரி இருக்கும். இதில் ஓவராலாக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 52லேருந்து 151 இந்த ரேஞ்சில் எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆர்டிகல் 52லேருந்து 78. சரிங்களா? ஸோ இதான் இதுக்கானது. ஸோ இது எந்த பார்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான பார்ட்டு தானே. இப்போ பார்ட் வந்து 4A வந்துட்டு என்னது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அதை தொடர்ந்து பார்ட் 5 அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படி போகும் இல்லைங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which ministers are involved in making policy decisions for the government of India? பாலிசி மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகக்கூடிய மினிஸ்டர்ஸ் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கேபினட் மினிஸ்டர்ஸ். இவங்க தான் டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஸோ மினிஸ்டர்ஸில் ஒரு 3 கேட்டகரி இருக்குங்களா? கேபினட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ்னு இருக்கும். டெப்யூட்டியாக உதவி அமைச்சர்கள் அப்படி தான் நினைக்கிறேன் இங்கிலீஷில். ரைட். ஸோ அதில் கேபினட் மினிஸ்டர்ஸ் தான் பாலிசி டெசிஷன்ஸ், அதுவும் தேவர் இன்வால்வ் இன் மேக்கிங் பாலிசி டெசிஷன்ஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரைட்டுங்களா? ஓகே. 11வது கேள்வி பாருங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? த வைஸ் பிரசிடென்ட் ரிசீவ்ஸ் அ சேலரி இன் த கெப்பாசிட்டி ஆஃப் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் வைஸ் பிரசிடென்ட். இது ரெண்டுமே, இது வந்து வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் கிடையாது, வைஸ் பிரசிடென்ட். அதாவது என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டுக்கான சேலரி வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா 2 பொசிஷனை பேஸ் பண்ணியிருக்கும். இந்த கெப்பாசிட்டி ஆஃப் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா அண்ட் வைஸ் பிரசிடென்ட், இந்த 2த்துக்குமான சேலரி அவர் வாங்குவாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏங்க ஃபால்ஸ் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சேலரி வந்து கிடையாது. சரிங்களா? நோ சேலரி. அப்போது ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கவர் எப்படி சேலரி வாங்குவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ராஜ்யசபாவோட சேர்மனாக இருக்கார் இல்லைங்களா? எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தான் அவருக்கு வந்து சேலரி வரும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்க ஒரு நபருக்கு வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான சேலரி கிடையாது. அவர் பதவி வழியாக எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் சொல்லுவாங்க. யார் வைஸ் பிரசிடெண்டாக இருக்காரோ அவர் ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபாவுடைய சேர்மனாக ஆகிடுவார், வைஸ் பிரசிடெண்டாக இருக்கா அந்த நபர். ஸோ அவருக்கு அந்த ராஜ்யசபாவோட சேர்மனுக்கு, அந்த ராஜ்யசபா சேர்மனுக்கான சேலரி தான் கொடுக்கப்படும். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தேர் வாஸ் நோ சேலரி மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். ஷெடியூல்ஸ் என்ன ஷெடியூலுங்க? இப்போது 12 ஷெடியூல் இருக்கு இல்லையா? அதில் சேலரிஸை பற்றி சொல்லக்கூடிய ஷெடியூல்ஸ் என்ன? எத்தனாவது ஷெடியூல்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டை பற்றி சொல்லும், அந்த டெரிட்டரிஸ், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் எல்லைகள் பற்றி சொல்லும். செகண்ட் ஷெடியூல் தான் வந்துட்டு இந்த சேலரிஸில் பற்றிலாம் சொல்லும். சரிங்களா? பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கவர்னர், அவங்களுக்கான சேலரிஸ் எல்லாம் அந்த ஷெடியூலில் தான் இருக்கும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் லோக்சபா அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இது வந்துட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு லைனு. அது வந்து நமக்கு தெரியும், அது எப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்காக இந்த கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதும் கிடையாது, அந்த அளவுக்கு முக்கியமானு பார்த்தீங்கன்னா கிடையாது தான். பட் இருந்தாலும் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, லோக்சபா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதனுடைய பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பொசிஷன், உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட்டு பவர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா லோக்சபா, உயர்ந்த நிலை. ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அது ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ரைட். 13வது கேள்வி பாருங்கள். விச் மினிஸ்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் கேபினட்? கேபினட் மெம்பர்ஸ் ஆகக்கூடிய
மெம்பர்ஸ்லாம் யார், அந்த கேபினெட் மினிஸ்டர் ஆகக்கூடிய மெம்பர்ஸ் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டுக்கு எலிஜிபிளாக உள்ள மெம்பர்ஸ் தான் கேபினெட் எலிஜிபிள் மெம்பர்ஸ். அந்த கேபினெட் மெம்பர் ஆகிறதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கும். அந்த தகுதிகளை இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் கேபினெட்டுடைய மினிஸ்டராக ஆக முடியும். சரிங்களா? ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆகணும்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி அதுக்கு இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கேபினெட் மினிஸ்டராக வந்து உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. இந்த இந்தியாவுடைய பாலிசி டெசிஷன் மேக்கிங்கில் யார் இன்வால்வ் ஆகிறா? இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய பவர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு எலிஜிபிலிட்டி வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணுவார். யார் செலக்ட் பண்ணுவா? பிரதமர், பிரைம் மினிஸ்டர். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, 14வது கேள்வி. அண்டர் விச் ஆர்டிகல் இஸ் அ கவர்னர்ஸ் பவர் டு கிராண்ட் அ பார்டன் என்ஸ்ட்ரிண்ட்? அதாவது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். பார்டன்னா மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு? மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்கு? ஆர்டிகல் 161. சரிங்களா? ஆர்டிகல் 161ல தான் கவர்னருடைய மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. இதுவே பிரசிடென்ட் இருக்கார் இல்லைங்களா? பிரசிடென்ட்டோடைய மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறத நான் சொல்லலை, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரைட்? ஏன்னா 2 பேருக்குமே இருக்குது. பிரசிடென்ட்டுக்கும் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் இருக்குது, கவர்னருக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனையவே, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டையே வந்துட்டு மாற்றி அதை வந்துட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், ஆயுள் தண்டனையாக மாற்றக்கூடிய அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கு, அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? 15வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். What is the amount that each candidate for the office of President of India is required to deposit with the Reserve Bank of India? அதாவது கேண்டிடேட்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்டு எவ்வளோ அமௌண்ட்டை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயில் டெபாசிட் அமௌண்ட்டாக கொடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ₹15,000. அப்போ அந்த டெபாசிட் வாங்கினா இந்த அமௌண்ட் வந்துட்டு திரும்ப கொடுக்கப்படாது. சரிங்களா? 16வது கேள்வி பாருங்க. Which article states that the vice president becomes the ex officio chairman of the Rajya Sabha by virtue of that office? By virtueனா அந்த பதவியின் பெயராலேயே யார் ஒருத்தர் வைஸ் பிரசிடென்ட் ஆகிறாரோ அவர் ஆட்டோமேட்டிக்காக ஹில் பிகம் தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ரைட்டுங்க? அப்படி தான் நம்ம கான்ஸ்டியூஷனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்கிற ஆர்டிக்கல் என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் எத்தனை? 64. அடுத்து 17வது கேள்வி. From which country was the system of having a prime minister as the head of government adopted? பிரைம் மினிஸ்டரை கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கிற மாதிரி அந்த சிஸ்டம் எந்த கண்ட்ரிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஆன்சர் பிரிட்டன் ஆர் யூகே எப்படினாலும் சொல்லலாம். 18th question பாருங்க. Who are the ministers responsible for the administrative functions of central government? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கேரி அவுட் பண்ணுறதுக்கான மினிஸ்டர்ஸ், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள மினிஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் கடைசி கேட்டகரி இருக்கவங்க டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். அந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்களும் தான் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். இவங்க தான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸை மேற்கொள்வாங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். கேபினெட் மினிஸ்டர்ஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? கவர்மெண்ட்டோடைய பாலிசி மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகக்கூடியது தான், பாலிசி டெசிஷன், அந்த டெசிஷனில் இன்வால்வ் ஆகக்கூடியது தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ். அதை கேரி அவுட் பண்ணுறது இந்த மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 19வது கேள்வி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லுது? இட் ரெக்கமெண்ட்ஸ் that the president promulgate ordinances when parliament is not in session. பார்லிமெண்ட் இல்லாத பட்சத்தில் பிரசிடென்ட் promulgate ordinances, ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வரதுக்கான ரெக்கமெண்டேஷனை யார் கொடுக்குறா அதுதான் முக்கியம். இந்த இடத்துல இட்டுங்கிறது which body? So which body recommends that the president promulgate ordinances when parliament is not in session? ரைட்டுங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. And this body has the authority to recommend
the president, the proclamation of emergency, the dissolution of Lok Sabha and the prorogation of or adjournment of parliamentary sessions. அதாவது இந்த பாடிக்கு it has authority to recommend to the president the proclamation of emergency. எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இந்த பாடிக்கு இருக்குது. அண்ட் த டெசல்யூஷன் ஆஃப் லோக்சபாவை டிசால்வ் பண்ணுறதுக்கான அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது? பிரசிடென்ட் இருக்குது. அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இந்த பாடிக்கு இருக்குது. அண்ட் ப்ரோரோகேஷன் ஆர் அட்ஜர்ன்மெண்ட், அதாவது ஒரு பார்லிமெண்ட் செஷனை ஒத்தி வைக்கிறதுக்கும் அல்லது வந்து தள்ளி போடுறதுக்குமான அந்த அத்தாரிட்டி பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. அதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அந்த ஒரு பவர் யாருக்கு இருக்குது? எந்த பாடிக்கு இருக்குது? அதுதான் கான்செப்ட். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரே ஆன்சர் தான். அது என்ன பாடி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுதுங்களா? This body will recommend the president to promulgate ordinances when the parliament is not in session. அது ஒரு point. And that body has the authority to recommend to the president the proclamation of an emergency, the dissolution of Lok Sabha and the prorogation or adjournment of parliamentary sessions. இது எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் யூனியன் கேபினட். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் அந்த பவர் இருக்குது. நம்ம மேலே சொன்ன இந்த ரெண்டு பவருமே யாருக்கு இருக்குது? யூனியன் கேபினெட்க்கு இருக்குது. ஓகே, அந்த யூனியன் கேபினெட் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் அவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ரைட். 20வது கேள்வி பாருங்கள். இந்த நாமினேஷன் ஆஃப், ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். இந்த ஆர்டினன்சஸ், ப்ரொமுல்கேட் ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் போடுறாங்க இல்லைங்களா? அந்த அவசர சட்டம் போடுறதுக்கான ஆர்டிகல் என்ன? ஒரு பிரசிடென்ட் எந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி ஆர்டினன்ஸ் வந்து போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 123. அதுவே கவர்னருக்கும் இதே பவர் இருக்குது. ஸோ அவருமே வந்துட்டு ஆர்டினன்சஸ் போடலாம். அதுக்கான ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 213. இந்த 12 திருப்பி போட்டோம்னா 21, அப்போ 213. ஸோ ரெண்டுமே இன்டர்லிங்க்டு, ரெண்டும் ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 123 பிரசிடென்ட்டு, 213 கவர்னர். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இது. உங்களுக்கு கரெக்டாக தப்பாங்கிறத சொல்லணும். The nomination of 12 members to the Rajya Sabha and 2 members to the Lok Sabha falls under the executive powers of the president. நல்லா கவனிக்கணும். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவரா? எக்ஸிக்யூட்டிவ் பவர்னா என்ன? நிர்வாகம் அல்லது ஆட்சித்துறை அதிகாரம், தமிழில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய பவர்ஸில் இது வருதா? ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் 12 மெம்பர் ரெஸ்பெக்டிவ் 12 மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அண்ட் 2 மெம்பர்ஸ் டு த லோக்சபா. அதை நாமினேட்னா அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அந்த பவர் வந்து நிர்வாகத்துக்கு கீழே வருமானா? ஆன்சர் ஃபால்ஸ், தவறு. எது கீழங்க வரும்? ராஜ்யசபா லோக்சபா வந்துட்டாலே இட் கம்ஸ் அண்டர் லெஜிஸ்லேட்டிவ் பவர் இல்லைங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பவர், அது கீழே தான் இந்த இது வருது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோக்சபாவுக்கு 2 உறுப்பினர்களை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த கேட்டகரியை வந்துட்டு, அதாவது அந்த கேட்டகரியை எடுத்துட்டாங்க. எப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 105வது அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2019 நினைக்கிறேன். 2019 தான் நினைக்கிறேன். 105வது அமெண்ட்மெண்ட்டில் இப்போது கரண்ட்டாக நமக்கு வந்துட்டு பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபாவுக்கு 2 மெம்பர்ஸ் எங்கேருந்து பண்ணுவாங்க? ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து பண்ணுவாருங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதே போல் கவர்னர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர் வந்து தேவைப்பட்டால் அதை வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து நீக்கப்பட்டு விட்டது. ஸோ பிரசிடென்ட் அண்ட் த கவர்னர் 2 பேருக்குமே அந்த பவர் வந்து இப்போ கிடையாது, தேவையில்லை அப்படிங்கிறனால அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 21வது கேள்வி சிம்பிளான கேள்வி தான். ஹூ ஆக்ட்ஸ் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த பார்லிமெண்ட் அண்ட் த மினிஸ்டர்ஸ்? ஸோ மினிஸ்டர்ஸ்க்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இடையில பாலமாக இருக்கக்கூடியவர் யார்? ஆன்சர் பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் தான் 2 பேர்த்துக்கும் இடையில பிரிட்ஜாக வந்து இருக்கக்கூடியவர். ஓகேங்களா? ரைட். 22வது கேள்வி பாருங்கள். ஹூ டிசைட்ஸ் ஆன் த எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்? இதெல்லாம் வந்து புக் பேக் கொஸ்டின், புக்கிலே கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின். அவங்க ஆப்ஷன்ஸோடு இருக்கும், நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்குறோம், அவ்வளோதான். ஹூ டிசைட்ஸ் ஆன் த எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கணும், என்ன மாதிரி நடக்கணும், அந்த டெசிஷனை யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க எடுக்கிறா? ஆன்சர் பார்லிமெண்ட் தான் அது எடுக்கிறாங்க. சரிங்களா? பார்லிமெண்ட். ரைட்.
23வது கேள்வி பாருங்க. ஹவு கேன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஆஃபீஸ்? ஆஃபீஸ்னா அவரோட பதவியிலிருந்து எப்படி இறக்க முடியும்னு கேட்குறாங்க. பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஹிஸ் டேர்ம். ஸோ அவரோட டேர்ம் எத்தனை வருஷங்க? பிரசிடென்ட்டோட டேர்ம் இங்கே எழுதுகிறேன். பிரசிடென்ட்டோட டேர்ம் வந்துட்டு 5 இயர்ஸ் இல்லைங்களா? ரைட், 5 இயர்ஸ் இல்லையா? அப்போ 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை அந்த பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம்? ரொம்ப ஒரு ஃபேமஸான வார்த்தை இருக்குது, இம்பீச்மெண்ட்டு. இம்பீச்மெண்ட்னா என்னங்க? தகுதி நீக்கம் அல்லது பழி சாட்டுதல்னு சொல்லுவாங்க, ஆர் பழி சாட்டுதல் தமிழில். அதாவது இவருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கண்டன தீர்மானம், ரைட்டுங்களா? கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை நிறைவேற்றுவாங்க. ஸோ அதுதான் இம்பீச்மெண்ட். ஸோ அதன் மூலமாக தகுதி நீக்கம் செய்யப்படுவார். அப்படி இம்பீச்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்னா அந்த டைம்லேருந்து என்ன ஆகும்? பிரசிடென்ட் வந்துட்டு அந்த பதவியிலேருந்து விலக்கப்படுவார். அடுத்த கேள்வி பாருங்கள், 24வது கேள்வி. லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அது எது கரெக்ட் எது தப்பு அதான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். த கவர்னர் ஹேஸ் த அத்தாரிட்டி டு சம்மன், ப்ரோரோக், அட்ஜர்ன் அண்ட் டிசால்வ் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ பிரசிடென்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே பவர் இருக்குங்களா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா அப்போது அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சம்மந்தப்பட்டது. சம்மன் கூட்டுறது, ப்ரோரோக் வந்துட்டு தள்ளி இது ப்ரோரோக்னா நடத்துறது, அட்ஜர்ன்னா வந்துட்டு தள்ளி வைக்கிறது, டிசால்வ்னா கலைச்சி வர்றது. ஸோ இந்த எல்லா பவருமே யாருக்கு இருக்குது? கவர்னருக்கு இருக்கா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ரைட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்க. த கவர்னர் அட்ரஸஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர்ஸ்னா யாருங்க? எம்எல்ஏ. ஸோ எம்எல்ஏவை அட்ரஸ் பண்ணுவார். இந்த பாயிண்ட் கரெக்டானா ஆமாம் கரெக்ட். ஏன்னா அவர் தான் வந்துட்டு ஒரு கூட்டம் ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷத்துடைய முதல் கூட்டத்தில் அவர் தான் அட்ரஸ் பண்ணி ஸ்பீச் கொடுப்பாரு. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அதனால 24வது கேள்விக்கு போத் ஆர் ட்ரூ. ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான், ரைட்டுங்களா? அவருடைய பவர்ஸ் இந்த லெசனில் பெரும்பாலும் இல்லை. இந்த லெசனில் என்ன நம்ம பார்த்துருப்போம்னா, பிரசிடென்ட்டோட பவர்ஸ், வைஸ் பிரசிடென்ட்டோட பவர்ஸ், கவர்னரோட பவர், அதுக்கப்புறம் வந்துட்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ், அதெல்லாம் என்ன அதை தான் வந்து டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ நிறைய கேள்விகள் கவர்னர், பிரசிடென்ட் பவர், கவர்னரோட பவர், வைஸ் பிரசிடென்ட், மினிஸ்டர்ஸ் அப்படின்னு மாறி தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு லெசனும் கூட அது. அதனால் கிளியராக வந்து படிச்சுட்டு இந்த டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 25வது கேள்வி பாருங்கள். ஐடென்டிஃபை த பவர் ஆஃப் த பிரசிடென்ட் கிவன் பிலோ. ஸோ இது வந்து என்ன பவர்? பிரசிடென்ட்டோட எந்த பவர் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சொல்லணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரடியூசிங் அ ஃபினான்ஷியல் பில் இந்த லோக்சபா வித் அ ப்ரையர் பெர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட். இப்போ ஃபினான்ஷியல் பில் ஆர் மணி பில் எப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ மணி பில்லுக்கு என்னங்க வந்து இது ஆக்சுவலாக இது தமிழ் மீடியம் சொல்லும்போது ஆர்டிகல் தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணியாச்சு. மணி பில்லோட ஆர்டிகல் 110. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு சென்ட்ரல் பார்லிமெண்ட்டில் மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அதுக்கான ஆர்டிகல் 110. அதில் இன்னொரு கேட்டகரி இருக்குது, 2 கேட்டகரி. மணி பில்லும் வரும், மணி பில் இல்லாமல் ஃபினான்ஸ் பில்லும் வரும். ஃபினான்ஸ் பில்லோட ஆர்டிகல் பார்த்திங்க அப்படின்னா 117. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மணி பில்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணி இன்வால்வ்டு. அதில் ஒரு 5-6 கேட்டகரி சொல்லியிருப்பாங்க. டேக்ஸஸ், கடன் வாங்குறது, அந்த மாதிரிலாம் அந்த வேர்ல்ட் பேங்க்லேருந்து கடன் வாங்குறது, டேக்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஒரு எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அதெல்லாம் இட் வில் கம் அண்டர் ஆர்டிகல் 110. அதை தவிர வேறு மணி இன்வால்வ்டாக இருக்குன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் எது கீழே வரும்? ஆர்டிகல் 117 வரும். இது பார்லிமெண்ட்டில். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா மணி பில்கான ஆர்டிகல் வந்துட்டு 198 அண்ட் 199. ஸோ 2 இருக்கும். ஃபினான்ஸ் பில்லுக்கு இந்த ஃபினான்ஷியல் பில் இருக்கு இல்லையா? ஸோ ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 207. ரைட். ஸோ இந்த இதை வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 110னா நமக்கு வந்துட்டு மணி பில், 117 அது வந்து ஃபினான்ஸ் பில்லு, 198 அதுவும் மணி பில் தான். பட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கொண்டு வருது. 198 வாட் இஸ் அ மணி பில்னு சொல்லியிருப்பாங்க. 199 அதை எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிற அந்த கான்செப்ட். 207 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபினான்ஸ் பில் அதாவது மணி பில்லில் வந்து லோக்சபாவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு அவங்க என்ன பண்ணுவாங்க? தே ஹேவ் டு கெட் தி ப்ரையர் பெர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி பெற்ற பிறகு சபாநாயகர் அந்த லோக்சபாவில் வந்துட்டு அந்த மணி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது என்ன பவர்? பிரசிடென்ட்டோட எந்த பவருக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஃபினான்ஷியல் பவர் கீழே வரும். ஃபினான்ஷியல் பவர், ரைட்டுங்களா? ஏன்னா இது வந்துட்டு அவருக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அத்தாரிட்டி கொடுக்குதில்ல, அப்போ இது வந்து ஃபினான்ஷியல் பவர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் த செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர் ஸ்டேட்டட் இன் த கான்ஸ்டியூஷன். நல்லா கவனிங்க. ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் த செலெக்ஷன். ப்ரொவிஷன்ஸ்னால் ப்ரொசீஜர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ப்ரொசீஜர்ஸ்.
ஸோ எப்படி செலக்ட் பண்ணணும், யாரை செலக்ட் பண்ணுங்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, கவர்னருக்கு இருக்குது, இவருக்கு இருக்குது, பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கும் கான்ஸ்டியூஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்துட்டு இதில் இல்லவே இல்லை, கான்ஸ்டியூஷனில் கொடுக்கவே இல்லை. என்னது பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ணுறதுக்கும் அவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்குமான அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கான்ஸ்டியூஷனில் ஒரு பாயிண்டில் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தே ஆர் நாட் ஸ்டேட்டட். சரிங்களா, அந்த மாதிரி விஷயமே இருக்காது கான்ஸ்டியூஷனில். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அதை லைட்டாக கடந்து போயிடுவோம், இது நமக்கு பெருசாக தேவைப்படாதுன்னு. பட் ஸ்டேட்மெண்ட் வைஸில் இதை கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு சுத்தல்ல விட்டுரும். ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் கான்ஸ்டியூஷனில் அவங்களை எப்படி வந்துட்டு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்குன்னே தனியாக வந்து ஒரு இது இருக்குது, செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் செலெக்ஷன், அதாவது எலெக்ஷன் ப்ளஸ் பிரைம் மினிஸ்டருக்கான அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அது கான்ஸ்டியூஷன் கிடையாது. அதனால கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 27th கொஸ்டின். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த ராஜ்யசபா? ஈஸியான கேள்வி தான். டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்னால் 250. ரைட்டுங்களா, அதுலேயே வந்துட்டு 238 வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். 12 மெம்பர்ஸ் வந்துட்டு பிரசிடென்ட்டால் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ். அதில் இருக்க ஸ்பிளிட் அப்ஸ் இதெல்லாம் நம்ம போன லெசன்லேயே பார்த்துருப்போம். இது வந்து புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாடத்துடைய புக் பேக்கில் இருக்கும், அதனால் அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன். புக் பேக் முக்கியமான கண்டிப்பாக முக்கியம். நம்ம சில நேரம் நம்ம டைம் நல்லா இருந்து புக் பேக்கில் இருக்க கேள்வி அப்படியே கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் கூட மாறாமல் கேட்பாங்க. ஸோ நமக்கு அது நல்ல விஷயம் தானே, தெரிஞ்சு வச்சுக்கிறதுல. ரைட். 28வது கேள்வி பாருங்கள். விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் த குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட்? ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஆர்டிகல் வரும். எலெக்ஷனுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்குது, அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி சொல்கிற ஆர்டிகல் இருக்குது. சரிங்களா, ஸோ எலெக்ஷனை டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ், பிரசிடென்ட் எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 54. அதுவே இவருடைய ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 58. சரிங்களா, ஆர்டிகல் 54 எலெக்ஷனை பிரசிடென்ட் எலெக்ஷனை டீல் பண்ணுது அண்ட் ஆர்டிகல் 58 டீல்ஸ் வித் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா, ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் இவங்களுடைய ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு திரும்ப திரும்ப கேட்பாங்க, கேட்டும் இருக்காங்க. சரிங்களா, ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, 29வது கேள்வி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க? டு இனிஷியேட் த இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஒரு பிரசிடென்ட்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு இம்பீச்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா அ சார்ஜ் கேன் ஃபர்ஸ்ட் பி brought forward in either house of a parliament. அதாவது பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்கு இல்லையா, 2 ஹவுஸில் எந்த ஹவுஸில் வேணாலும் அ சார்ஜ், அவருக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சார்ஜை வந்துட்டு கொண்டு வரலாம் through a resolution signed by 1/4 of the total number of its members. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ 1/4 அந்த அவையில் இருக்கக்கூடிய 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ், டோட்டல் நம்பரில் 1/4 வந்துட்டு அவங்க ரெசல்யூஷனை சைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். when a resolution for the impeachment of the president is debated in a house, அதை பற்றின டிஸ்கஷன் நடக்கும்போது it must be passed by a majority of not less than 2/3 of the total membership of the house. அப்போது இது வந்துட்டு ஒரு சார்ஜை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சார்ஜுக்கான ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு 1/4 ஆஃப் த டோட்டல் மெம்பர் வந்து சைன் பண்ணணும். அப்படி சைன் பண்ண அந்த சார்ஜை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த ரெசல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி வந்து பாஸ் பண்ணோம்னா இட் மஸ்ட் பி பாஸ் பை அ மெஜாரிட்டி ஆஃப் நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப். ஸோ இது வந்து 2/3. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இது முக்கியமான ஒரு ஏரியா, கிளியராக பார்த்துக்கோங்க. இது பிரசிடென்ட்டோட அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸில் கொடுத்துருப்பாங்க. ரைட். 1/4 வந்துட்டு அந்த சார்ஜை சைன் பண்ணணும், அந்த சார்ஜுக்கான ரெசல்யூஷனை சைன் பண்ணணும். 2/3 பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்கு, இம்பீச்மெண்ட்டை வந்து டிபேட் பண்ணி அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறதுக்கு 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ்லேருந்து அவங்க அந்த மெஜாரிட்டிக்கு வந்து அந்த பக்கம் நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும் அந்த ரெசல்யூஷனுக்கு. இதுதான் கான்செப்ட். சரிங்களா, அப்போது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 30வது கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் கிரியேட்டட்? பிஎம்ஓன்னு சொல்லுவாங்க. பிஎம்ஓ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னா பிஎம்ஓன்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸ் வந்து எப்போ வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க, அதை எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 1947 பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்து 31st கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த பொசிஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் த ஃபாலோயிங்.
பிரைம் மினிஸ்டரோட பொசிஷனை கீழே இருக்கிறத வச்சு நம்ம சொல்லணும். என்னென்னா ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள், லீடர் ஆஃப் த பார்ட்டி ஹோல்டிங் த மெஜாரிட்டி இந்த லோக்சபா. லோக்சபாவில் மெஜாரிட்டியாக இருக்க அந்த கட்சியுடைய தலைவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பார் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா இது கரெக்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். அப்போ செகண்ட் என்னன்னு பார்ப்போம். த பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கரெக்டுங்களா? The Prime Minister is the head of the Council of Ministers. அதில் எந்த குழப்பமும் இல்லை, அவர் தான் ஹெட். The Prime Minister convenes and presides over its meetings and heads various committeesனா மற்ற குழுக்களுக்கு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குள்ள சில குழுலாம் இருக்கும், அதுக்கு வந்து தலைமை தாங்கிறது பிரைம் மினிஸ்டர். அதே போல் இந்த பிரைம் மினிஸ்டர் தான் ஹீ கன்வீன்ஸ் அண்ட் ப்ரிசைஸ் ஓவர் இட்ஸ் மீட்டிங்னா இந்த இட்ஸ் யாரை குறிக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த அமைச்சரவையை குறிக்குது. அந்த அமைச்சரவையோட மீட்டிங்கை கன்வீன் பண்ணுறதும் தொடங்குறதும் அதுக்கு தலைமை தாங்கிறதும் பிரைம் மினிஸ்டர் தான். அண்ட் அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய வேரியஸ் கமிட்டிஸ்க்கு தலைமை தாங்கிறதும் பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சரிங்களா? போத் ஆர் ட்ரூ. ஸோ இதில் எந்த குழப்பமும் இல்லை. ரைட், ஒரு நிமிஷம். ஓகே, 32nd question பார்க்கலாம். True or false? A group of ministers formed from the Council of Ministers is one that is specified in the Constitution. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்காங்க இல்லைங்களா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து ஒரு குரூப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து கேபினெட் மினிஸ்டர், யூனியன் கேபினெட்னு சொல்லுவாங்க. அந்த கேபினெட், அந்த யூனியன் கேபினெட்டுங்கிற அந்த ஃபார்மேஷனை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்கன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்த நம்ம கான்ஸ்டியூஷனை சொல்லவே இல்லை. நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணணும் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே சப் கமிட்டிஸ் மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணுறது வந்துட்டு நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக, அதெல்லாம் கான்ஸ்டியூஷனை சொல்ல கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஹூ இஸ் த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு? டிஃபென்ஸில் இருக்கிற இல்லைங்களா, டிஃபென்ஸுக்கான சீஃப் யார்? டிஃபென்ஸ் ஸ்டாஃபுடைய சீஃப் யார்? யார் கவனிச்சிட்டிங்களா? ரீகால் பண்ணிட்டீங்களா? டிஃபென்ஸ்னு வந்துட்டாலே யார் வந்துடணும்? பிரசிடெண்ட். ஏன்னா அவருக்கு தான் அந்த இது நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, 3 ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு யார் ஹெட்டாக வருவாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், பிரசிடெண்ட் தான். ஸோ அப்போது டிஃபென்ஸ்னாலே யார் வந்துடுவார்? பிரசிடெண்ட் அவர்கள் வந்துடுவார்கள். சரிங்களா? ரைட். அடுத்து ஆர்டிகல் 213, இதான் நம்ம மேலேயே சொன்னோம் இல்லைங்களா. 213 என்ன சொன்னோம்? கவர்னருடைய ஆர்டினன்ஸ், அதாவது அவசர சட்டம் போடக்கூடியது ஆர்டினன்ஸ் இல்லைங்களா, அவசர சட்டம். ஒரு அவசர சட்டத்தை இயற்றுவதற்கான ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 213. இதை யூஸ் பண்ணி தான் இதில் வந்து சில க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ரைட்டீரியாலாம் இருந்தால் கவர்னர் கேன் ப்ரோரோகேட் ஆர்டினன்ஸ், ஒரு அவசர சட்டம் போடலாம். ஸோ அதை பற்றி சொல்கிறதா 213. இது பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 123. ஸோ அது நம்ம மேலேயே சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்? எப்படி வந்து சென்ட்ரல் லெவலில் 52 to 78ன்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்டேட் லெவலுக்கும் ஸ்டேட் எக்ஸாக்யூட்டிவ் இருக்குது. ஸ்டேட் எக்ஸாக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஸ்டேட் ஜுடிஷியரி, அந்த 3 கேட்டகரி இருக்குது. அதில் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி டீல் பண்ணுற பார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்துட்டு இது பண்ணக்கூடியது. அதில் ஆர்டிகல் 153லேருந்து, ஏன்னா 152 தான் வந்து இது முடியுது இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் முடியுது. அதாவது 52லேருந்து 152 வந்து வாட் இஸ் அ ஸ்டேட் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் இருக்கும். வாட் இஸ் ஸ்டேட்னா ஒரு மாநிலம்னா என்ன அப்படிங்கிற இது டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆர்டிகல் 153லேருந்து 167 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை டீல் பண்ணுது. சரிங்களா? ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அதை தாண்டியுமே நம்ம படிக்கணும். பட் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்கும் போது நமக்கு டைரெக்டாக கேட்கறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 36வது கேள்வி. ஐடென்டிஃபை த பவர் ஆஃப் பிரசிடென்ட் கிவன் ஃபிலோ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். இப்போது சம்மனிங் ஜாயிண்ட் சிட்டிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ப்ரோரோகிங் த லோக்சபா அண்ட் டிசால்விங் த லோக்சபா, இதெல்லாம் எந்த பவர்னு கேட்குறாங்க. ஸோ பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபான்னு வந்தாலே என்ன பவருங்க? அது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஓகே, அது மறந்துடக்கூடாது, கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். A notice of at least 14 days must be given for the impeachment resolution against the president. ஒரு பிரசிடென்ட்க்கு அகெயின்ஸ்டாக இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் கொண்டு வராங்கன்னா நோட்டீஸ் பீரியட் என்ன சொல்லணும்?
ஒரு 14 நாளைக்கு முன்னாடி கொடுத்துடணும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா எஸ் இட் இஸ் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, when the office of the president falls vacant due to impeachment or death, election must be held to elect a new president within 6 months. நம்ம மேலே ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். டெத்தால் வந்து பிரசிடென்ட்டோட அந்த பொசிஷன் வந்து வேக்கண்டாக இருக்கும் பட்சத்தில் வைஸ் பிரசிடென்ட் விபி வந்துட்டு என்ன பண்ணுவார், பிரசிடென்ட்டாக ஆக்ட் பண்ணுவார் ஃபார் 6 months. அப்போ வித்தின் தட் பீரியட் அந்த 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் வந்துட்டு பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். போத் ஆர் ட்ரூ. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்டிகல் 168. இது என்ன சொல்லுது? 168 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 168 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 160 வரைக்கும் என்ன பார்த்தோம், 153லேருந்து 167 வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 168 வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கவர்னர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இது. அதாவது எப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிறத தாண்டி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 2 பேர் இருப்பாங்க. இப்படி வச்சுங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இப்படி இருப்பாங்க. இது வந்து 2ஆக பிரியும். ஒன்று வந்துட்டு கவர்னர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 2 அவைகள், 2 ஹவுசஸ்னால் என்னென்ன, நமக்கு எப்படி பார்லிமெண்ட்டில் இருக்கோ அதே மாதிரியே வந்துட்டு மேலவை கீழவைன்னு இருக்கும். மேலவை கீழவை. அதே இங்கிலீஷில் சொன்னால் இது வந்துட்டு கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலு. இங்கே இருக்கிறது வந்துட்டு அசம்பிளி. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அசம்பிளி மட்டும்தான். ஜென்ரலாக 2 ஹவுசஸ் இருக்குது. அண்ட் 2 ஹவுசஸில் அதாவது கவுன்சிலில் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்தியாவில் மொத்தம் ஒரு 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. பை கேமரல். ஸோ நம்மக்கிட்ட இருக்கலாம் யூனி கேமரல். ஸோ ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்கும்னா, கவர்னர் இருப்பார், அது போக 2 ஹவுசஸ் இருக்குன்னு சொல்கிற ஆர்டிகல் தான் இந்த 168 சரிங்களா. ஓகே. 39வது கேள்வி பாருங்கள், ஹூ அட்மினிஸ்டர்ஸ் த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு த மினிஸ்டர்ஸ். ஸோ மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு எந்த மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லாமல் விட்டுட்டேன். இது வந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த இது பதவி பிரமாணம் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் யார் எடுப்பாருன்னா பிரசிடென்ட்டு. அதுவே ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதில் மாநிலத்துடைய அமைச்சர்களுக்கு யார் வந்துட்டு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்னா கவர்னர். ஸோ இது வந்துட்டு அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கிளியராக கொடுக்கல. ஏன்னா ஜென்ரலாக பார்த்தா இவங்க மினிஸ்டர்ஸ்னால் மேலே இருப்பாங்க கீழே இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ யாருங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இது நான் கொஞ்சம் கிளியராக கொடுக்கல. ஸோ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்க்கு பிரசிடென்ட்டு, ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கவர்னர். அவங்க தான் வந்துட்டு பதவி பிரமாணம் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் ஒன்லி தோஸ் குவாலிஃபைட் டு பி ஹை கோர்ட் ஜட்ஜஸ் as அட்வொகேட் ஜென்ரல். அட்வொகேட் ஜென்ரலாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும். அட்வொகேட் ஜென்ரல்னால் யாருங்க, தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி, இப்போ தமிழ்நாடுங்கிற போது நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி கவர்மெண்ட்காக அப்பியர் ஆகக்கூடிய அந்த அட்வொகேட், அதான் அட்வொகேட் ஜென்ரல். வழக்கறிஞர், மாநில தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா அவரோட குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படி இருக்கிற ஆட்களை தான் கவர்னர் வந்துட்டு அட்வொகேட் ஜென்ரலாக அப்பாயிண்ட் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா இட் இஸ் ட்ரூ, கரெக்ட் தான். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் மஸ்ட். அப்படி இருந்தால் தான் அவங்கள அட்வொகேட் ஜென்ரலாக கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் 41வது கேள்வி பாருங்கள், ஹூ இஸ் டு அசிஸ்ட் ஈச் மினிஸ்டர் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் அந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கள அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. கேபினெட் செக்ரட்டரி. இவங்க இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் ஒரு மினிஸ்டர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர்ஸுக்குமே ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கான வேலையை வந்துட்டு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். ஹி இஸ் எலெக்டட் பை த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் த்ரூ அ சீக்ரெட் பேலட் யூசிங் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்ட், இட் இஸ் கரெக்ட். நாட் ஓன்லி வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டுமே இதே கான்செப்ட் தான். ஆனால் அங்கே பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டோட மெம்பர்ஸ் இருப்பாங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸு. அப்புறம் வந்துட்டு ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோடைய எம்எல்ஏஸ், ஆல் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட எம்எல்ஏஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க.
ரைட், இவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. அதுவே வைஸ் பிரசிடென்ட்னு வந்தால் இந்த ஸ்டேட் வந்து உள்ளே வர மாட்டாங்க, அதாவது ஸ்டேட் எம்எல்ஏஸ் உள்ளே வர மாட்டாங்க, எம்பிஸ் மட்டும்தான் இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ரைட், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், he can be removed from office by a resolution passed with the support of an absolute majority with the members of the Rajya Sabha and agreed to by the Lok Sabha. ஏன்னா ராஜ்யசபாவோட ஹெட் தானே வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட். அப்போ ராஜ்யசபாவில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கேருந்து லோக்சபாவுக்கு வந்து பாஸ் ஆகணும். இப்போ ராஜ்யசபாவில் எப்படி பாஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க? வித் சப்போர்ட் ஆஃப் அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டினா 2/3 மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கணும், ப்ளஸ் 50%. அதில் வந்துருந்த அந்த 2/3 50% வந்து இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து லோக்சபாவுக்கு போகும், லோக்சபா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் வைஸ் பிரசிடென்ட்டை அவருடைய பதவியிலேருந்து நீக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ போத் ஆர் ட்ரூ. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, 43வது கேள்வி. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆஃபீஸ் தட் அசிஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் இன் டிஸ்சார்ஜிங் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, PMO, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். அதுதான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு அவருடைய வேலைகளை, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கடமைகளை செய்கிறதுக்கான அதில் வந்து அசிஸ்ட் பண்ணுது. PMO எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 1947. ரைட்டுங்களா? ஓகே, நேம் த மெம்பர்ஸ் ஆஃப் எலக்டோரல் காலேஜ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். இப்போ தான் சொன்னோம், ஸோ மேலே சொல்லிட்டோம், அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டோம். என்னென்னா MP எலெக்டட், எம்பின்னா பாருங்கள் எலெக்டடு, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே எலெக்ட் பண்ணி போகிற எம்பிஸு. அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏஸு. எம்எல்ஏஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தீங்கன்னா டெல்லி அண்டு பாண்டிச்சேரிக்கு, இது ரெண்டுத்தில் மட்டும்தான் வந்து அசம்பிளியே இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் தான், ஆனால் இவங்க 2 பேருக்குமே வந்து அசம்பிளி இருக்கும். அந்த அசம்பிளியோட எம்எல்ஏஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் எலக்டோரல் காலேஜ், இவங்க தான் பிரசிடென்டல் எலெக்ஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டு, மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியுடைய அசம்பிளி மெம்பர்ஸ். சரிங்களா? இவங்க எல்லாருமே அந்த எலக்டோரல் காலேஜ்குள்ளே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 45வது கொஸ்டின். ஆர்டிகல் 154 என்ன சொல்லுது? ஸோ 154னா நமக்கு டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா 152லே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடியுது. இப்போ 153 என்ன சொல்லுது? கவர்னர் பற்றி சொல்லுது. இப்போ 154ம் கவர்னர் பற்றி தான் இருக்கும். அது என்னவாக இருக்கும்? ஸோ இப்படி தான் நம்ம கெஸ் பண்ணிக்கணும். தெரியாததெல்லாம் இந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 154 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய எக்ஸாக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, எக்ஸாக்யூட்டிவ் பவர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து யாருடைய பேரில் இருக்கும்? they are vested with, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த வேர்டு அப்படியே கொடுத்துருப்பாங்க, vested with கவர்னர் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய எக்ஸாக்யூட்டிவ் பவர்ஸ் எல்லாமே they all vested with கவர்னர் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 154. முக்கியமான ஆர்டிகல். கவர்னர், வைஸ் பிரசிடென்ட் இந்த அவங்களுடைய இதெல்லாம் ஒரு டேபிளே போட்டு வச்சுக்கோங்க. டேபிள் போட்டு வச்சுட்டு அதில் இருக்க அத்தனை ஆர்டிகல்ஸுமே வந்துட்டு திரும்ப படிச்சுக்கோங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸும் கூட, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? சரி, 46 கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த பவர் ஆஃப் த பிரசிடென்ட் கிவன் பிலோ. இது என்ன பவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ். யூனியன் டெரிட்டரிஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஏன் சார் அப்படின்னா, யூனியன் டெரிட்டரிஸை வந்துட்டு வந்துட்டு இது பண்ணுவோம். சார்னே வருது. அது அகாடமியில் கிளாஸ் எடுத்து அங்கே வந்துட்டு அந்த சார்னு சொல்லி அதே மாதிரி இங்கே வந்துருச்சு. ரைட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸை வந்துட்டு யார் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவார்னா இவர் தான். அதாவது டெல்லி அண்ட் பாண்டிச்சேரியை தவிர்த்து மற்ற எல்லா யூனியன் டெரிட்டரிஸுமே யாரோட இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் பிரசிடென்ட்டோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். அண்ட் ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் இதுவுமே வந்து அவரோட கண்ட்ரோல் கீழே இருக்கும். இது எந்த பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்யூட்டிவ் பவர். சரிங்களா? ஸோ இது எக்ஸாக்யூட்டிவ் பவர் கீழே வரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? 47th கொஸ்டின் பாருங்கள். இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க? நோ ஃபினான்ஷியல் பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வித்வுட் த ப்ரையர் அப்ரூவல் ஆஃப் த கவர்னர். ஸோ அங்கே பார்த்ததுமே அதே தான். எந்த ஒரு ஃபினான்ஸ் பில் ஒரு மணி பில்லுமே வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கவர்னரோட அப்ரூவல் இல்லாமல் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? ஹீ ஹோல்ட்ஸ் த அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஃபார் த ஸ்டேட்டு. ஒரு மாநிலத்துடைய ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? கவர்னர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நல்லா கவனிங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடென்ட் அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது கவர்னர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். பட் அந்த ஒப்பீனியன் இவரை கண்ட்ரோல் பண்ணாது. யாரை? பிரசிடென்ட்டை கண்ட்ரோல் பண்ணாது. ஸோ ஹீ டசன்ட் ஹோல்ட் த அத்தாரிட்டி டு அப்பாயிண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஃபார் த ஸ்டேட். யார்? கவர்னர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. 2 வந்துட்டு ராங். சரிங்களா? ஏன்னா
ஹைகோர்ட் ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? கிளியராக அதில் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 48வது கேள்வி. விச் ஆர்டிகல் ஸ்டேட்ஸ் that the Indian constitution like the American constitution provides for the office of vice president? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் எந்த அளவுக்கு பவர் இருக்கோ, எந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கோ, அதே தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எடுத்து வச்சிருக்கோம். சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 63. ஓகேங்களா? ரைட். 49வது கேள்வி பாருங்க. ஹூ அட்மினிஸ்டர்ஸ் த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு த வின்னர் ஆஃப் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்? பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சு ஒருத்தர் பிரசிடென்ட்டாக ஆகிறாருன்னா அவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க? ஓத் ஆஃப் ஆஃபீஸ்னா பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியாஸ் சீஃப் ஜஸ்டிஸ், இந்தியாவுடைய தலைமை நீதிபதி அல்லது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஏன்னா ஒருவேளை பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இவங்களோட ரெண்டு பேருமே வந்து வேக்கண்ட்டாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு யார் ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருப்பார்? சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்துட்டு ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருப்பார். 1969 எம் ஹிதயதுல்லா, இல்லைங்களா? நம்ம படிச்சிருப்போம், 10th வந்து படிச்சிருப்போம். எம் ஹிதயதுல்லா அவர் தான் வந்துட்டு ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார் 1969. ஸோ அவங்க தான் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சு அவங்களுக்கு பதவி பிரமாணம் ஓத் ஆஃப் ஆஃபீஸும் செஞ்சு வைப்பாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க. ஓகேங்களா? 50வது கேள்வி பாருங்க. இன் விச் இயர் வாஸ் திஸ் பாடி previously known as Prime Minister's Secretariat renamed as Prime Minister's Office? அதாவது இந்த கேள்வி என்னென்னா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அது எதுக்கு? பிரைம் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1947. ஆனால் 1947 ஆரம்பிக்கும் போது அதனோட பேர் என்னவாக இருந்துச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட்னு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட்னு 1947 இருந்தது. 1972 அதான் இந்த கொஸ்டின். இன் விச் இயர்? 1972 என்னவா மாறுது? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னு வந்து பேர் வந்து மாற்றுறாங்க. ஓகேங்களா? அப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் செக்ரட்டேரியட் இன் 1947. அது வந்துட்டு 1972 இட் வாஸ் சேஞ்ச் டு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு மாறுது. ஓகேங்களா? இதுவுமே புக்கில் கொடுத்துருப்பாங்க, கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த பவர் ஆஃப் பிரசிடென்ட் கிவன் பிலோ. ஸோ இந்த பவர் என்னங்கிறத பார்க்கணும். டிட்டர்மினிங் த ஷேர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஷேரை அந்த ஸ்டேட்ஸ்க்கு எப்படி பிரித்து கொடுக்குறங்கிற அந்த டெசிஷன் யார் எடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் எடுப்பார். ஸோ அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு, டேக்ஸ்னு கிளியராக வந்துருச்சு. அப்போ டேக்ஸ்னால் அது எது வரும்? மணி சம்மந்தப்பட்டது. மணினா என்ன? ஃபினான்ஸ். அப்போ ஃபினான்ஷியல் பவர். ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த டிஃப்ரென்சியேஷன் முக்கியம். அந்த பாக்ஸ் அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேபிளுங்க. அதை கிளியராக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் அதில் எப்படினாலும் ட்விஸ்ட் பண்ணலாம். அதனால் பிரசிடென்ட்டோட பவர், கவர்னரோட பவர் கிளியராக பார்த்துக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The principal secretary holds the foremost position among the secretaries to the cabinet. இந்த கான்செப்ட் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா? கேபினெட் மினிஸ்டர்ஸ் சிம்பிளாக எழுதுறேன். இதில் இருக்க ஒரு மினிஸ்டர்ஸ்க்கும் யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம்? செக்ரட்டரி இருப்பாங்க. போனோம் கேபினெட் செக்ரட்டரின்னு பார்த்தோமா? செகண்ட் போடுறேன். அப்போது அந்த செக்ரட்டரிக்கு எல்லாமே ஒரு ஹெட் இருப்பார். அவர் தான் வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி. சரிங்களா? இப்போது ஒரு 70 மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ இது வந்து நமக்கு எப்படி 70ன்னு சொல்கிறோம்னா, நமக்கு லோக்சபாவில் மொத்தம் எத்தனை சீட்ஸு? 543 இல்லைங்களா? 545 அதில் 2 வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன், அதை விட்டுருங்க. 543 இதில் எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் அவரோட சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு மினிஸ்டர்ஸாக கேபினெட்டை வந்து ஃபார்ம் பண்ணோன்னா 15%. இதுவுமே நமக்கு 10th பார்த்துருப்போம் இல்லைங்களா? அப்போ 15%னா பார்த்தீங்கன்னா 10%னா 54.3, அது 54ன்னு வச்சுக்கலாம். ரவுண்ட் பண்ணோம்னா 54. அதில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து 27. அப்போ 27 + 54 வந்துட்டு 61, 71, கிட்டத்தட்ட ஒரு 70 மினிஸ்டர்ஸ் வந்து நமக்கு வந்து வேணும். அதாவது மேக்ஸிமமாக இவ்வளோ வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எவ்வளோனா வச்சுக்கலாம். 40 வச்சுக்கலாம், 50 வச்சுக்கலாம். பட் மேக்ஸிமம் மினிஸ்டர்ஸோட நம்பர் இட் ஷுட் நாட் எக்ஸீட் 70. ஏன்னா அந்த 15% அதான் கான்செப்ட். அப்போது ஒரு மினிஸ்டர்ஸுக்கும், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 மினிஸ்டர்ஸ் நமக்கு இருக்காங்க இந்தியாவுக்கு. அந்த 50 மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அந்த செக்ரட்டரிஸ்க்கு வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியாக ஒருத்தர் அவங்களுக்குள்ளே வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதை தான் சொல்கிறாங்க, த பிரின்சிபல் செக்ரட்டரி ஹோல்ட்ஸ் த ஃபோர்மோஸ்ட் பொசிஷன் அமாங் த செக்ரட்டரிஸ் டு த கேபினெட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான? எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இட் இஸ் த பிரின்சிபல் செக்ரட்டரி who presides over the annual conferences of the state chief secretaries. ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள். ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிஸ்னால் என்னென்னா, இங்கே பார்த்தோம் இல்லைங்களா,
சென்ட்ரல் லெவலில் பார்த்தோம் அதே கான்செப்ட், கேபினெட் மினிஸ்டர்ஸ் சென்ட்ரல் லெவலில் ஒரு மினிஸ்டர்ஸ்க்கும் செக்ரட்டரி இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையுமே ஒரு மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்க இந்த செக்ரட்டரிஸ்க்கு ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பேர் சொல்கிறாங்க, ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 36 மினிஸ்டர்ஸ் வந்து வரலாம். நம்ம ஹையஸ்ட் நம்பர் வந்து 36. ஒரு 30 மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா 30 செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அந்த 30 செக்ரட்டரிஸில் ஒருத்தரை வந்து என்ன பண்ணுவாங்க, சீஃப் செக்ரட்டரியாக வந்து போடுவாங்க. அப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி இருக்கிற மாதிரி மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குங்களா, அந்த 28 ஸ்டேட்ஸ்க்குமே வந்து ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிஸ் வருவாங்க. அந்த ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிஸ்க்கான ஆனுவல் கான்ஃபரன்ஸ், ஒரு வருஷமும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்துட்டு யார் ஹெட்டு, பிரின்சிபல் செக்ரட்டரி தான் ஹெட்டு. சரிங்களா, இந்த கான்செப்ட் நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் இது நமக்கு பரிச்சயம் இல்லாத கான்செப்ட், கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் இது வரைக்கும் வந்ததில்லை, பட் வந்துட்டா நமக்கு வந்துட்டு மார்க் போயிடும் சப்போஸ் நம்ம படிக்கலனா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா கரெக்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா, ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு வந்து செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரிஸ்க்கு ஒரு ஹெட் இருப்பார், அது வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி. இது வந்து சென்ட்ரல் லெவலில். அது அப்படியே ஸ்டேட் லெவலுக்கு வரும். ஸ்டேட் லெவலில் இதே கான்செப்ட், ஆனால் அந்த பேர் மட்டும் வருது. என்னென்னு வருது, ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரிஸ் வருது. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஆனுவல் கான்ஃபரன்ஸ்னா வருஷத்துக்கு ஒரு முறை. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு யார் ஹெட்டாக இருப்பார், சென்ட்ரல் லெவலில் இருக்க செக்ரட்டரியோட ஹெட், பிரின்சிபல் செக்ரட்டரி. இதுதான் கான்செப்ட், ரைட்டுங்களா. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் 53 என்ன சொல்லுதுன்னா, 2 செகண்ட் இல்லை ஒரு 5 செகண்ட் தரேன், நீங்களே யோசிங்க. ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது? ஸோ படிச்சிருப்பீங்க இல்லையா, யோசிச்சு பாருங்க, ரீகால் பண்ண முடியுதானே, இல்லைனா நான் எழுதுறேன். ஸோ ஆர்டிகல் 53 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எக்ஸாக்யூட்டிவ் பவர், இபின்னு போடுறேன். ஸோ இட் இஸ் வெஸ்டட் வித் பிரசிடென்ட். ஸோ மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு ஆர்டிகல் பார்த்தோம். என்ன ஆர்டிகல் பார்த்தோம், கரெக்டாக சொல்லுங்கள், என்ன ஆர்டிகல் பார்த்தோம்? 40வது கேள்வியா, 42 43, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஆர்டிகல் 153 154 153 எங்கெங்க, ஓகே 154 இங்கே இருக்கு பாருங்கள். ஆர்டிகல் 154 வந்துட்டு எக்ஸாக்யூட்டிவ் பவர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸாக்யூட்டிவ் பவர்ஸ் வெஸ்டட் வித் கவர்னர் பார்த்தோமா, அதே இதுதான் இங்கே இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாக்யூட்டிவ் பவர்ஸ்னால் யார்கிட்ட இருக்கும், பிரசிடென்ட்டை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 53. அதை அவரை டைரெக்டாக அவரே வந்து செயல்படுத்துவார். ஆர் அவர் கீழே வந்து ஒரு ஆள் வச்சு, அதாவது இன்டெரக்ட்னா அவர் கீழே ஒரு சபார்டினேட் இருப்பார், அவரை வச்சு அந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட விஷயம். சரிங்களா. ஸோ ஆர்டிகல் 53 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாக்யூட்டிவ் பவர்ஸ் ஆர் வெஸ்டட் வித் பிரசிடென்ட். அதுவே ஆர்டிகல் 154 இதுலேருந்து 100 கூட்டிக்கங்க, 101 53ங்களா, இதோட வந்துட்டு 101 கூட்டினோம்னா 154. ஸோ சேம் கான்செப்ட். ஆனால் வந்து அங்கே வந்து யார் பிரசிடென்ட்டுக்கு பதிலாக யார் வருவா, கவர்னர் வந்து வருவார். இது ஸ்டேட் கவர்மெண்ட், அவ்வளோதான். சரிங்களா. அடுத்து 54வது கேள்வி பார்க்கலாங்களா. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் அவுட்லைன்ட் இன் பார்ட் 18 பகுதி 18. சரிங்களா. இது வந்து கரெக்டா அப்படின்னா கரெக்டாக. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். எமர்ஜென்சி பவர்ஸ்னால் 3 ஆர்டிகல்ஸ், அதாவது 3 ஆர்டிகல் 352 56 60. ஸோ இதை பற்றின அந்த எமர்ஜென்சியை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்கன்னா பகுதி 18 பார்ட் 18 தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதே போல் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த கான்ஸ்டியூஷன் கிராண்ட்ஸ் த பிரசிடென்ட் ஸ்பெஷல் பவர்ஸ் to deal with 3 types of emergencies. அதாவது national emergency 352, state emergency 356, financial emergency 360. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பகுதி 18 இருக்குது, பார்ட் 18 இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக. ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி பவரை பற்றி பிரசிடென்ட்டுக்கு சொல்லக்கூடிய பகுதி 18, அதில் எந்த குழப்பமும் இல்லை, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதே போல் அந்த பார்ட் 18ல் ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குறாங்க டு டீல் வித் 3 types of emergencies. இதுவுமே கரெக்டாக. ஸோ both are true. Right. Next 55வது கேள்வி பாருங்க. Who serves as the head of government and the real executive head in practice? இது ஒரு தனி கொஸ்டின்ங்க. இது ஒரு கொஸ்டின். இதை தனியாக கேட்காம ஏன் சேர்த்து கேட்டனா அப்போ தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் ஓகேங்களா. Who serves as the ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே ஆள் தான் வருவார். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், இங்கே வந்து ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஹெட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்னா ஹெட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் தலைவர் தமிழில், இங்கிலீஷில் ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்னா
ஸ்டேட் லெவலில் பிரசிடென்ட், சென்ட்ரல் லெவலில் பிரசிடென்ட், ஸ்டேட் லெவலில் கவர்னர். அதுவே ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்துட்டு சென்ட்ரல் லெவலில் வந்துட்டு இவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர், ஸ்டேட் லெவலில் வந்துட்டு சிஎம். அவங்க தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இன் ப்ராக்டிஸ். நடைமுறையில் அவங்க தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் லெவலில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், மாறி சொல்லுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு பிஎம் பிரைம் மினிஸ்டர், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இவர் சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக அவங்க கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் பிரசிடென்ட், கவர்னர். அதுவே ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அது எப்படி சொல்லுவாங்கன்னா அரசு வெர்சஸ் அரசாங்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு கான்செப்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் சில விஷயம் தமிழ்லையும் தெரிஞ்சுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ அரசுங்கிறது கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் வைஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்துட்டு யார் இருப்பாங்க, பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் இருப்பாங்க. அரசாங்கம்னா இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம். அந்த அரசாங்கங்கிறது கவர்மெண்ட் வந்துட்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அரசும் அதே மாதிரி தான். ஆனால் அரசு வந்து அந்த பொசிஷன் மாறாது. அந்த ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக அந்த நபர் மட்டும்தான் மாறுவாங்க. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அந்த இது மாறும், கட்சி வந்து மாறும். ஸோ இதில் தனி நபர் இருப்பார், அங்கே வந்து கட்சியே இருக்கும். ஒரு ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய ஹெட் ஆஃப் இது கவர்மெண்ட் யார், டிவிகே இல்லைங்களா? இது நமக்கு இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி. அப்போ பிஜேபி தான் ரூலிங் பார்ட்டி, அவங்க தான் ரூலிங் கவர்மெண்ட்டு. ஸோ அவங்கள தான் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசுன்னு வந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டியூஷன் பேசிஸில் அந்த ஒரு பர்டிகுலர் நபரை தான் குறிக்கும். இப்போது அரசுனா நமக்கு யார் வருவா, பிரசிடென்ட். அதே ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கவர்னர் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்டில் சொல்கிறேன். அடுத்து பாருங்க 56வது கேள்வி. விச் கமிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ சப் கமிட்டி ஆஃப் த கேபினெட்? அதாவது கேபினெட்டில் ஒரு சப் கமிட்டியாக ஃபங்க்ஷன் ஆகிற கமிட்டி எதுன்னு பார்த்தோம்னா யூனியன் கேபினெட். இந்த யூனியன் கேபினெட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினெட், அதாவது இது கவுன்சில் ஆஃப் கேபினெட், அது கீழே வந்து யூனியன் கேபினெட்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அந்த லெசன்லேயே வந்து 3rd லெசன் எக்ஸிக்யூட்டிவ்ல கொஞ்சம் பின்னாடி இருக்கும். ஆளுநருக்கு முன்னாடி, கவர்னர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் யார், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. அதில் யூனியன் கேபினெட் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சரவை அப்படின்னு இருக்கும். ஒன்றிய அமைச்சர்கள் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ட்ரையாக இருக்கும். அந்த ஏரியா வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். பட் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படிச்சிங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா அந்த லெசனே ரொம்ப முக்கியமான லெசன், அதுக்காக தான் சொல்கிறேன். ரைட், அடுத்து பாருங்கள் 57th கொஸ்டின். ஸோ இதுவுமே பாருங்கள், ஐடென்டிஃபை த பவர் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இது என்ன பவர் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸசைசிங் த பவர் ஆஃப் clemency to alter, exempt, pardon, reduce and postpone the sentences. Sentences என்னங்க, பனிஷ்மெண்ட். சரிங்களா? ஸோ ஓகே, சாரி. ஆல்டர்னா சேஞ்ச் பண்ணுறது, எக்ஸம்ப்ட்னா வந்துட்டு எக்ஸப்ஷன், அதுலேருந்து விடுவிக்கிறது, பேடன்னா மன்னிப்பு, ரெடியூஸ்னா குறைக்கிறது, போஸ்ட்போனா தள்ளி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரசிடென்ட்டோட இந்த பவர்ஸ் எல்லாம் வந்துட்டு எந்த அதிகாரத்துக்கு கீழே ஒரு பிரசிடென்ட்டோட பவர், இது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஜுடிஷியரி பவர், நீதித்துறை. சரிங்களா? நீதித்துறை அதிகாரம், ஜுடிஷியரி பவர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which article states that the president shall hold office for a term of 5 years from the date on which he enters the office? இது ரொம்ப முக்கியம். அவர் எப்போ அந்த ஆஃபீஸ்க்குள்ள பிரசிடெண்ட்டாக நுழையிறாரோ அதுலேருந்து 5 வருஷம்னு அந்த டேர்மை சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 56. அப்போ ஆர்டிக்கல் 54, 56, 58. ஸோ இது மூணுமே வந்து ஆர்டராக ரெண்டு இருக்குது. அப்போ 54 என்ன, எலெக்ஷன். 56 என்ன, அப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சு யார் ஒருத்தர் வந்து ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறாரோ அந்த நாள்லேருந்து 5 இயர்ஸ்னு சொல்கிற அந்த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் சொல்கிறது வந்துட்டு 56. 58 என்ன பார்த்தோம், குவாலிஃபிகேஷன்ஸ். ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 58. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்மளே ரீகால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 59வது கேள்வி பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா திஸ் பர்சன் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் ஹெட்னா யார், கவர்னர். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் படி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் பர்சன் ஹோல்ட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் லிஸ்டட் இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு. இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க அனைத்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இவருக்கு அத்தாரிட்டி இருக்கானா, இருக்குது. ஸோ அந்த பர்சன் யார், கவர்னர். ஸோ அதான் முன்னாடி சொல்லிட்டோம். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், அந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தால். அந்த கான்ஸ்டியூஷன் ஹெட், ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவுமே ஒரு பிரசிடென்ட்டோடைய பவர் தான். அப்பாயிண்டிங் த சீஃப் ஜஸ்டிஸ். இந்த இடத்துல பாருங்க அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி வருது. அப்பாயிண்டிங் த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ். ஸோ இந்த பவர் வந்து எது கீழே வருது, இந்த ஆக்டிவிட்டி எந்த பவர் கீழே வருதுன்னா என்ன பவருங்க,
கரெக்டாக பாருங்கள். சீஃப் ஜஸ்டிஸ்னால் நீதி, அதாவது தலைமை நீதிபதி அண்ட் அதர் ஜட்ஜஸ், நீதிபதியை சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டுக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுற அந்த பவர் என்ன பவர்? ஜுடிஷியரி பவர். ஆக்சுவலாக இதை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்லலாம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு என்னங்க? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சு அது எக்ஸிக்யூட்டிவ். அப்போ இதுவுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. இவருக்கு அவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாருல, சில விஷயங்களை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணி அந்த வேலையை நடக்கிறதுக்கு பண்ணுறாரு இல்லையா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்லலாம், இல்லை நம்ம அதை ஸ்பெசிஃபிக்காக ஜுடிஷியரி பவர்னு சொல்லலாம். சாரிப்பா, கொஞ்சம் தொண்டை கரகரன் ஆயிடுச்சு. ரைட், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் ஜுடிஷியரி பவர், அதுவே எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். பட் எக்ஸாமில் எது கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஆப்ஷனில் எது இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1, ஆர்டிகல் 74 என்ன சொல்லுதுன்னா, the president appoints the prime minister and the other ministers are appointed by the president on the advice of the prime minister. இந்த ஸ்டேட்மெண்ட் 74ன்றாங்க, ஆர்டிகல் 74. ஆர்டிகல் 75 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, it states that there shall be a council of ministers headed by the prime minister to aid and advise the president ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும். என்னன்னா 74, 75 ஆர்டிகல் இது ரெண்டுமே கரெக்ட், ஆனால் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஆர்டிகல் 74 தான் என்ன பண்ணும்? that states that shall be a council of ministers headed by prime minister to aid and advise the president. இது வந்து ஆர்டிகல் 74. 75 பார்த்தீங்கன்னா, இந்த president he appoints the prime minister and other ministers are appointed on the advice of prime minister. So 74, 75 இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். கிளியராக பார்த்துக்கோங்க. 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் கீவேர்டு மாதிரி 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், 75 அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே தப்பு, ஏன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து 62வது கேள்வி பாருங்க. வாட் இஸ் த சுப்ரீம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி தட் ஓவர்சீஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சுப்ரீம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடினா எது? that oversees the administrative affairs அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த பாடின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினட். இதுதான் ஒரு சுப்ரீம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயத்தெலாம் யாருக்கு எடுத்து நடத்துவாங்க அப்படின்னா, ஓவர்சீஸ்னால் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்கன்னா யூனியன் கேபினெட் தான். In which year was the constitutional amendment enabling a person to serve as a governor for 2 or more states introduced? அதாவது 1947 பார்த்தீங்கன்னா கவர்னர் ஒரு போஸ்ட் வருதா? ஸோ அப்போது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் தான், ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர், அந்த கான்செப்ட் தான் இருந்தது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா 1956 நல்ல கவனிங்க, 1956 இது வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்துட்டு 7வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 7th அமெண்ட்மெண்ட் இப்படி வச்சுக்கோங்க, 7th அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க? ஒரே பர்சனை டு சர்வ் அஸ் அ கவர்னராக 2 or more ஸ்டேட்ஸ் அப்படி வந்து கொண்டு வராங்க. ஏன் அப்படி கொண்டு வராங்கன்னா 1956 ரொம்ப ஃபேமஸான வருஷம். ஏன்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லைங்களா? ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அல்லது ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். என்னென்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸில் மொழி வாரியமாக நமது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எப்போ? அதாவது நம்ம இந்தியா மாநிலங்களாக, அதுவும் மொழிவாரி மானியங்களாக லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கப்பட்டது 1956. அப்போது ஸ்டேட்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க? இந்த அமெண்ட்மெண்ட்டில் இதையும் ஒரு லைன் சேர்த்து விட்டுறாங்க. எப்போ ஒரு கவர்னருக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர்லாம் வேண்டாம், ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்ஸுக்கு வந்து ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரிங்களா? அப்படி ஒரு கவர்னர் 2 ஸ்டேட்டுக்கு வந்துட்டு 2 ஸ்டேட்டுக்கு பொதுவாக ஒரு கவர்னர் இருக்கும் பட்சத்தில் அந்த கவர்னருடைய சம்பளம் எப்படி வந்து கொடுக்கப்படும்னா, எவ்வளோ வருது? உதாரணமாக ஒரு 50,000 வருதுன்னா அவருக்கு சேலரி 2 கவர்மெண்ட்டும் பிரிச்சுப்பாங்க, பாதியாக பிரிச்சுப்பாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அர்லேக்கர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு கேரளா ப்ளஸ் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் இப்போதைக்கு ஆக்டிங் கவர்னர், நமக்கு அங்கே கவர்னர். ஸோ பொறுப்பு ஆளுநர் நமக்கு சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ 2 ஸ்டேட்டுக்கும் அவர் தான் கவர்னர். அப்போ அவருக்கு சேலரி எப்படி போகும்னா, நம்ம பாதி கொடுப்போம், கேரளா பாதி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ரைட். அப்போ என்ன அமெண்ட்மெண்ட்டு? 7th அமெண்ட்மெண்ட். எந்த வருஷம்? 1956. ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா அப்போ தான் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நடந்தது. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னே சொல்லுவாங்க. ஓகே, ரைட். 64வது கேள்வி பாருங்கள். ஸோ இதுவுமே இந்த பிரசிடென்ட்டோட பவர் தாங்க. அது நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்பேன், ஏன்னா அது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. அதனால் காசிங் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் இன் அ பார்லிமெண்ட் அண்ட் அப்பாயிண்டிங் த ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 5 years ஒன்ஸ் வந்துட்டு இவர் வந்துட்டு போடுவார். 5 years ஒன்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பார்லிமெண்ட்டில் தான் அவங்களுடைய வேலை இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஃபினான்ஸ் கமிஷன் வராது. ஓகேங்களா, அதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது. அண்ட் பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து இவர் தான் சொல்லணும். இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா, இது கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ இது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன இன்வால்வ் ஆகுது, பட்ஜெட்டு, ஃபினான்ஸ், பணம் இருக்கா, அப்போ இது என்னது ஃபினான்ஷியல் பவரா, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சாரி, ஃபினான்ஷியல் பவர் கொஞ்சம் அடித்து எழுதிட்டேன், உங்களுக்கு புரியுது இல்லைங்களா, ஃபினான்ஷியல் பவர். ஓகே, ஏன்னா அந்த பட்ஜெட்டே ஒருத்தவங்களுக்கு யாரும் இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அல்லது அந்த பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க தானே பட்ஜெட் வந்து வாசிப்பாங்க. ஸோ அதுக்கு யாரோட பெர்மிஷன் வேணும், பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் வேணும் பார்லிமெண்ட்டில் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இது என்ன பவர்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க, இது வந்து ஃபினான்ஷியல் பவர். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, த பவர் டு அப்பாயிண்ட் த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த சேர்மன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இப்போ நமக்கு ஸ்டேட் பப்ளிக் கமிஷன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சொல்கிறாங்க. அட்வொகேட் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பவர் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கான சேர்மன் அண்ட் மெம்பர்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் பவர்னு சொல்கிறாங்க ஆஃப் த கவர்னர். ஒரு கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்குள்ளே இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா திஸ் இஸ் ட்ரூ, கரெக்ட் தான். இதே மாதிரி தான் அங்கே மேலே வந்துட்டு அட்டார்னி ஜெனரல், நமக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரவர் வந்துட்டு அட்டார்னி ஜெனரல், இந்திய தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல்னா மாநில தலைமை வழக்கறிஞர். அதே போல் யூபிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரி இது வந்துட்டு வெறும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது வந்து நமக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இப்போ சொல்லுவோம். அதுக்கான சேர்மன் ப்ளஸ் மெம்பர்ஸை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா, பிரசிடென்ட். ஓகேங்களா, அங்கே பிரசிடென்ட் என்னென்ன வேலை செய்கிறாரோ அது அப்படியே கவர்னர் இங்கே செய்வார், பேர் மட்டும் வேறையாக இருக்கும், அந்த ஆர்டிகல்ஸ் வேறையாக இருக்கும். இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸு. நீங்கள் பிரசிடென்ட்டை நல்லா படிச்சிட்டிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஈஸி, பிரச்சனை இருக்காது. அந்த கான்செப்டே தான் கீழே இருக்கும், பேர் மட்டும் மாறி இருக்கும். ரைட்டுங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 66வது கேள்வி. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் 155 states that the president of India shall appoint the கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் பை வாரண்ட் அண்டர் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சீல். அதாவது என்னென்னா அவர் வந்துட்டு சீல் வச்சு கையெழுத்து போட்டு சீல் வச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. எந்த ஆர்டிகல் 155A. ஓகே, இது பாருங்க, ஆர்டிகல் 156 என்ன சொல்லுது, இட் டீல்ஸ் வித் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னருடைய டேர்ம் எத்தனை வருஷம் அவர் டென்யூர் பீரியட் இருக்கிறது வந்து சொல்லுது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானு பார்த்தீங்கன்னா எஸ், கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் தான். ஆர்டிகல் 155 என்ன சொல்லுது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் கவர்னரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவார், ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்ட். அண்ட் 156 டீல்ஸ் வித் த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், இதுவும் கரெக்ட். போத் ஆர் ட்ரூ. ரைட், 67th என்னென்னா, ஹூ டெலிவர்ஸ் த ஓப்பனிங் அட்ரஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி செஷன்ஸ். பார்லிமெண்ட்ரி செஷனில் முதல்ல ஒரு பார்லிமெண்ட்ரி செஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகுதுன்னா அப்போது அந்த ஓப்பனிங் ஸ்பீச் யார் கொடுப்பாருன்னா பிரசிடென்ட். அதோட ஒரு முக்கியமான கடமை, குடியரசுத் தலைவருக்கு ஒரு முக்கியமான கடமை அது. சரிங்களா, ஸோ ஓகே. 68வது கேள்வி, த கவர்னர் ஹேஸ் த அத்தாரிட்டி டு ரெக்கமெண்ட் த இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் பை இன்வோக்கிங் ஆர்டிகல் 356. ஸோ கவர்னருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, டு ரெக்கமெண்ட் தான் சொல்கிறாங்க, டைரெக்டாக அவர் போடுறதுக்கு இல்லை. டு ரெக்கமெண்ட் டு ரெக்கமெண்ட் த இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல் பை இன்வோக்கிங் தி ஆர்டிகல் 356. ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அவர் வந்து கடிதம் எழுதினால் அவர் பிரசிடென்ட் ரூல் அந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கவர்னருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. இது ட்ரூ ஃபால்ஸ்னா இட் இஸ் ட்ரூ, கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆர்டிகல் ஸ்டிப்புலேட்ஸ் தட் நாமினேஷன் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஒருத்தர் பிரசிடென்ட்டாக அவரை வந்துட்டு நம்ம வந்து நாமினேட் பண்ணணும்னா ஹீ மஸ்ட் பி ப்ரப்போஸ்டு, என்ன சொல்லுவாங்கன்னா முன்மொழியணும்னு சொல்லுவாங்க. ப்ரப்போஸ் பண்ண, அவரோட பேரை ப்ரப்போஸ் பண்ணணும். யார், அந்த எலக்டோரல் காலேஜில் இருக்க 50 எலக்டர்ஸ். அந்த எலக்டோரல் காலேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அந்த யூனியன் டெரிட்டரிஸில் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. அதில் 50 பேர் அவர் பேரை ப்ரப்போஸ் பண்ணணும். மீதி 50 பேர் அவரை வந்துட்டு வழிமொழியணும். அதாவது நான் வழிமொழிகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் செகண்டட் பை அப்படின்னு அர்த்தம். ப்ரப்போஸ் பண்ணுறது 50 பேர் பண்ணணும், அதை வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணி செகண்ட் பண்ணுறவங்க வந்து 50 பேர். எங்கள் இதில் அந்த எலக்டோரல் காலேஜில் இருக்க அந்த மெம்பர்ஸ். ஸோ அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இதுதான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த இது க்ரைட்டீரியா இதுதான். அது எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 52. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 52 தான் அது சொல்லியிருக்கும். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆர்டிகல் 61. ஆர்டிகல் 61 என்ன சொல்லுது, த சார்ஜ் அகெயின்ஸ்ட் த பிரசிடென்ட் மே பி இனிஷியேட்டட் இன் ஐதர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ ஏதாவது ஒரு ஹவுஸில் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு அகெயின்ஸ்டான சார்ஜ் வந்து இனிஷியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, இது கரெக்டு.
அதே போல் ரிட்டன் நோட்டீஸ் ரிகார்டிங் திஸ் இந்த சார்ஜ் ரிலேட்டடாக ஒரு ரிட்டன் நோட்டீஸ் வந்துட்டு 14 நாளைக்கு முன்னாடியே அவருக்கு அனுப்பிடணும். யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடணும். கரெக்டாக இது நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படி அனுப்புனதுக்கப்புறம் இந்த சார்ஜை 2 அவையில் ஏதாவது ஒரு அவையில் எக்ஸாம்பிளுக்கு லோக்சபாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு 2/3 வந்துட்டு அது வந்து பாஸ் ஆகணும். அதுவே இந்த சார்ஜ் வந்துட்டு ஒரு ஹவுஸில் வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அங்கே 1/4 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து அந்த சார்ஜுக்கு வந்து சப்போர்ட்டாக சைன் பண்ணணும். மேலே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அந்த சார்ஜை 14 டேஸ்க்கு ப்ரையராக அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் தான் அடுத்தது வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இந்த இது புரியுதுங்களா? சார்ஜ் போடணும்னா ஏதாவது ஒரு ஹவுஸில் போடலாம், பிரச்சனை இல்லை. போட்டதுக்கப்புறம் அந்த ஹவுஸ்லேருந்து 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணாங்கன்னா அந்த சார்ஜ் வந்துட்டு இனிஷியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகும்? லோக்சபாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லோக்சபாவில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 2/3 ஆஃப் த மெம்பர்ஸை வந்துட்டு கொண்டு வருவாங்க. லோக்சபா ராஜ்யசபா எதுனாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த ரெசல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அங்கேருந்து அடுத்த சபைக்கு அது வந்துட்டு பாஸ் ஆகும். அங்கேயும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 2 அவையிலுமே 2/3 மெம்பர்ஸ் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகிடும். ஸோ அதன் மூலமாக த பிரசிடென்ட் கேன் பி என்ன சொல்லுவாங்கன்னா அவரை பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க. ஸோ அதுதான் ரைட். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டான ரைட், போத் ஆர் ட்ரூ. ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுது இல்லையா? இதுதான் நம்ம படிக்கும்போது இப்படி தான் நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஸோ அதோட லிங்க் பண்ணி மற்ற விஷயத்தையும் டக்குன்னு ஒரு ரீகால் பண்ணி பார்த்துடணும். பாருங்கள், அடுத்ததுமே ஒரு பிரசிடென்ட் பவர் தான் கொடுத்துருக்கேன். ப்ரமுல்கேட்டிங் ஆர்டினன்சஸ், அதாவது ஒரு பார்லிமெண்ட் இல்லாத போது when the parliament is not in session he can promulgate the ordinance. அதான் ஆர்டிகல் 123. ஸோ இது பிரசிடென்ட்டோட என்ன பவர்? எமர்ஜென்சி பவர். ஏன்னா இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் நடக்கும். எமர்ஜென்சி பவர் ரைட்டுங்களா? ஏன்னா எமர்ஜென்சி டைமில் தான் ஒரு ஆர்டினன்ஸே போட முடியும், மற்ற டைமில் போட முடியாது. ஓகேங்களா? அதோட ஆர்டிகல் 123 பார்த்துட்டோம். ரைட். அடுத்து பாருங்கள் 72, 73 2 கொஸ்டின் தான். இதோட நமக்கு இந்த டெஸ்ட் முடியுது. ஹூ ஆக்ட்ஸ் as the communication link between the president and the council of ministers? யார்? பிரைம் மினிஸ்டர். நல்லா பாருங்கள், பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் யார் கம்யூனிகேஷன் லிங்க்கு? பிரைம் மினிஸ்டர் தான். அதே போல் பார்லிமெண்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரிட்ஜாக இருப்பவர், கம்யூனிகேஷன் லிங்காக இருக்கிறவர் இந்த பிரைம் மினிஸ்டர் தான். இந்த கேள்வி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ரைட்டுங்களா? ஓகே. 73rd கொஸ்டின் பாருங்கள். ஹூ டிசைட்ஸ் ஆன் த எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்? வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை யார் வந்து இது பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் முன்னாடி பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன். ரைட், அந்த நான் கவனிச்சிக்கல. யாருன்னா பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். எத்தனாவது கொஸ்டின்? ஒரு நிமிஷம். மேலே பார்க்கலாம். ஸோ இந்த இது பாருங்கள், ஹூ டிசைட்ஸ் ஆன் த எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்? வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதோட முடிஞ்சதுங்க, இதோட ரைட் நமக்கு டெஸ்ட் முடிஞ்சது. பட் ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம், ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அதை மட்டும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டால் 2 ஒரே தான், அது வேறு கொஸ்டின் அங்கே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக தான் மேலேருந்தே வருவோம். பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகே, வந்துருச்சு பாருங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு தெரியுதா? தெரியலை. ஓகே, தெரிஞ்சாலும் இப்போ நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா நான் ரெக்கார்ட் தானே பண்ணிகிட்ருக்கேன். லைவில் இருந்தால் நீங்கள் டக்குன்னு சொல்லலாம். போடுவோம், நம்ம நெக்ஸ்ட் லைவ்லாம் வந்து வருவோம். லைவ் டெஸ்ட்டு லைவில் வந்துட்டு கிளாஸ் வந்து எடுக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா, நான் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அகாடமியிலுமே வந்து ஒரு ஸ்டாஃபாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே அவங்களுக்கு லெசனும் எடுக்கணும், நமக்கு யூடியூப்பில் அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட்டு லெசன்ஸ் எடுக்கலாம். அதனால் கொஞ்சம் டைம் வந்துட்டு ஷார்ட்டேஜாக இருக்குது. அதனால தான் முந்தி மாதிரி வந்து இப்போ கொஞ்சம், ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதனால் முந்தி மாதிரி இப்போது இது போட முடியல, ரெகுலராக வந்து இது வீடியோ வந்து இது பண்ண முடியல. ஸோ இனிமேல் சாட்டர்டே சண்டேஸ் ரெகுலராக வந்துட்டு என்னால் எவ்வளோ இது முடியுதோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்சாக வந்துட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்துட்டு அது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு பாசிபிள்ன்ட்டு. சரிங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், ஹூ டிசைட்ஸ் ஆன் த எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்? ரைட், ஆல்ரெடி இந்த பாயிண்ட் கொடுத்துட்டோம். ஓகே, அப்போ வேறு ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு மாற்றிருக்கேன், அந்த கொஸ்டின் மிஸ் ஆகிடுச்சு, அது என்னன்னு தெரியல. ஓகே, எனிவே 72 கேள்வி இந்த லெசன் வந்து பார்த்துருக்கோம். 72னா 72 கேள்வி கிடையாது. பாருங்கள் எத்தனை கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப்ஸில் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பிரித்து பார்த்தோம்னா அது 100 கேள்வி கிட்ட, 90-95 கேள்வி கிட்ட போயிடும். ஸோ இதில் எல்லாமே ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். நான் கொண்டு வந்தது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த லெசன் நல்லா படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்துட்டு
இந்த டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கட்டும். நான் பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ப்ளஸ் பாலிட்டி நல்லா படிச்சிட்டோம், ஈஸியாக ஸ்கோரும் பண்ணிடலாம். 15 மார்க்கில் ஒரு 12-13 மார்க். அந்த மீதி 2-3 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் போதுன்னு வைங்களா, 12 கேள்வியை வந்து ஷியோராக போட்டலாம். நல்லா படித்து ரிவைஸ் பண்ணிட்டோம்னா. ஸோ அதுக்காக தான் பாலிட்டி. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அதனால் அதை ஃபஸ்ட்டு நான் ரெண்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த டெஸ்ட் வந்து நமக்கு இதோட முடிஞ்சுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் அடுத்த வீடியோ என்ன கிளாஸாக இல்லை டெஸ்ட்டாக இல்லை திருக்குறளா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு நான் 1 by 1 உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸ்குள்ளே ஒரு உங்களோட சஜஷன் என்ன, இல்லை இது எப்படி இருக்குது, இன்னும் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா அதுங்கிறத சொல்லுங்கள். இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நான் அதை வச்சு நான் இன்னும் வந்து என்னை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிப்பேன். அதுக்கு தான். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.